எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சுரக்காய் பருப்பு கூட்டு செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு இந்த அளவுக்கு சுரக்காய் எடுத்துருக்குறேங்க. இது சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். பாசி பருப்பு ஒரு 1/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை லேசாக ஒரு வறுப்பு வறுத்துக்கலாம். வறுத்த பருப்பை கழுவிட்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சுருக்குறேங்க. பருப்பு பாதி வெந்துடுச்சு. இப்போ அரிஞ்சு வச்ச காய் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்குறேன். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் 3 பத்தை ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு சுற்றி வச்சுருக்குறேங்க மிக்ஸி ஜாரில். இதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 6 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க, காரம் சேர்த்துக்கோங்க. இதை போட்டுடலாம். வெங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கிறேன். வதங்கிடுச்சுங்க. பருப்பில் எடுத்து ஊற்றிக்கலாம். உப்பு சரி பார்த்து இறக்கிடலாங்க. சுவையான சுரைக்காய் பருப்பு கூட்டு தயார். நன்றிங்க.